Hello everyone, welcome back to my channel. Now I'm Imtiaz and this is the 5% Club. This is a market analysis video, so let's get right into it. This market is a pause, so which is really good. நம்ம இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து ஒரு பிரேக் அவுட் கிடைக்கும்னு நினச்சோம், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பிரேக் அவுட் ஃபெயில் ஆகிடுச்சு. அதாச்சும் நான் இந்த இடத்துல சம்திங் வாங்கினேன், அப்புறம் இந்த இடத்துல ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டேன். எஸ்எல் ஹிட் பண்ணல, ஆனால் ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டேன் பிகாஸ் அது என்னோட டேரக்ஷன் இல்லாமல் கீழே வந்துருச்சு. ஓகே, ஸோ தட் இஸ் அ சிம்பிள் லாஜிக். இதில் இப்போ திருப்பி நான் எங்கே வாங்குவேன்னா, ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் 2 days முன்னாடியே. இது ஒரு வாலடைல் ஜோன், இங்கே மார்க்கெட் வாலடைல் சான்ஸ் இருக்குது. இங்கே நான் ஒரே ஒரு குவான்டிட்டி தான் என்ட்ரி பண்ணுவேன். எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சா விட்டுரும், அதுக்கப்புறம் என்ட்ரி பண்ண மாட்டேன் அப்படின்னு. சேம் ஓகே, இன்னுமே நமக்கு அந்த லெவல்ஸ் இன்டாக்டாக தான் இருக்குது. இது வந்து ஆப்ஷன் செல்லர்ஸோட பிளேஸ், ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அதாச்சும் இந்த லெவலும் இந்த ரெண்டு லெவலுமே வந்துட்டு ஆப்ஷன் செல்லர்ஸோட பிளேஸ். 22,225லேருந்து 21,645 வரைக்குமே வந்து ஆப்ஷன் செல்லர்ஸோட பிளேஸ். ஏன்னா மார்க்கெட் எவ்வளோ மிடில் இருக்கோ அவங்க அவ்வளோ வந்துட்டு ப்ரீமியம் கலெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதுதான் அப்படி தான் அவங்க மணி மேக் பண்ணுவாங்க. நம்ம அப்படி கிடையாது. நம்ம வந்துட்டு நம்ம பையிங் மட்டும் தான் பண்ணுறோம். அப்படிங்கிறனால நம்ம வந்து மார்க்கெட் மேலே போச்சுன்னா தான் நம்ம மணி பண்ண முடியும். ஓகே, செல்லிங்கில் கண்டிப்பாக பண்ணலாம், அதுக்கு பெரிய கேபிட்டல் வேணும், அதுக்கு லாஸ் ஆப்ரேட்டும் பெருசாக இருக்கணும். சிம்பிள். ஓகே, இப்போ நான் எங்கே திருப்பி பை பண்ணுவேன் அப்படின்னா, மார்க்கெட் 22,145க்கு மேலே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுவேன். சேல் எங்கே பண்ணுவேன்னா 21,905 கீழே போச்சுன்னா செல் பண்ணுவேன். ரொம்ப சிம்பிள். இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் வருது, இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்க்கு மேலே டபிள்யூ கிடச்சதுன்னா கூட ட்ரேட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் பேங்க் நிஃப்டி நமக்கு லாஸ்ட் இந்த இடத்துல ஒரு ட்ரேட் கிடச்சிது, அப்புறம் எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு, எக்ஸிட் பண்ணிடலாம். இப்போ இது சைட்வேஸில் தான் சிக்கியிருக்கு. நம்ம எங்கே என்ட்ரி பண்ணலாம் அப்படின்னா 47,065க்கு மேலே மார்க்கெட் போச்சுன்னா கண்டிப்பாக என்ட்ரி பண்ணலாம். சேல் எங்கே பண்ணோம் அப்படின்னா 46,330க்கு கீழே போச்சுன்னா செல் பண்ணுவேன். ஓகே, ஸோ இந்த லெவல் தான் வந்துட்டு எனக்கு இன்டாக்டான லெவல். இதுதான் என்னோடய லெவல்ஸ். இந்த லெவலுக்கு அப்புறம் தான் நான் வந்து பைஸ் எல்லாம் பண்ணுவேன். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் யூஎஸ் ஆயில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஜிக்ஸாக் ஒரு கன்சாலிடேஷன் ஜோனில் சிக்கியிருக்கு, விச் இஸ் ரியலி குட். அதாச்சும் வாலடைல் இங்கே வந்துட்டு அக்யூமுலேட் ஆகிட்டு இருக்குது. இந்த அக்யூமுலேஷன் பிரேக் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி பண்ணுவோம். அதாச்சும் $82.20 மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை பண்ணுவோம். $81.35 கீழே பிரேக் டவுன் கொடுத்துச்சுன்னா செல் பண்ணுவோம். ஓகே, ஸோ சிம்பிள். நெக்ஸ்ட் இஸ் கோல்டு நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு இப்போ கடைசியாக இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இங்கே சம்திங் என்ட்ரி பண்ணோம், இங்கே சம்திங் என்ட்ரி பண்ணோம். ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் இங்கே புக் பண்ணோம், செகண்ட் புக் பண்ணோம், தேர்டிங் புக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் ஹோல்ட் பண்ணிட்டேன். இங்கே ட்ரெயிலிங் ஸ்டாப்பர்ஸ் ஹிட் ஆகிடுச்சு, விச் இஸ் டோட்லி ஃபைன். இப்போது இது ஒரு குட் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஒரு குட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் இது ஒரு நல்ல சப்போர்ட். ஓகே, இந்த ட்ரெண்ட் லைன் எனக்கு கழட்டிடலாம். இப்போது இந்த இடத்துல எப்படி ட்ரேட் பண்ணணும்னா, எனக்கு மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே க்ளோசிங் கொடுக்கணும். அதாச்சும் 2195க்கு மேலே மார்க்கெட் போக ஆரம்பிச்சதுன்னா பை பண்ணுவேன். செல் எங்கே பண்ணணும்னா 2155க்கு கீழே போச்சுன்னா செல் பண்ணுவேன். சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு 4 ஸ்டாக்ஸ் இருக்குது ஸ்விங் ட்ரேடிங்க்கு. ஃபர்ஸ்ட் இஸ் டைம் நான் வந்துட்டு இங்கே என்ட்ரி பண்ணுற ட்ரை பண்ணேன். 225ல என்ட்ரி பண்ண ட்ரை பண்ணேன், ஆனால் மார்க்கெட் ஈஸியாக மேலே போயிடுச்சு. அப்போ நான் இங்கே என்ட்ரி பண்ணேன், அதாச்சும் 235 என்ட்ரி பண்ணியிருக்கேன். இப்போ நாளைக்கு நான் திருப்பி எப்படி என்ட்ரி பண்ணணும்னா, இங்கேருந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வருது அப்படின்னா 235லேருந்து 248 வரைக்கும் என்ன காஸ்ட் கிடச்சிடாமல் நான் பர்ச்சேஸ் பண்ணி என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 215 இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் இண்டிகோ கைஸ். ஆல்ரெடி இது நான் என்னோடய ரீல்லே சொல்லியிருந்தேன், நல்ல பொட்டென்ஷியல் ஸ்டாக்கு நான் வாங்குறேன்ட்டு. நான் இங்கே 19th நான் வாங்கியாச்சு, ஹோல்ட் பண்ணிருக்கேன். இப்போ 6% அப்பில் உட்காந்துருக்கேன். எவ்வளோ மேலே போகும்னு தெரியாது, பட் இதை நான் வந்து ஹோல்ட் பண்ண போகிறேன். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் சோலார் இண்டஸ்ட்ரீஸ் சேம் கைஸ். இது ஆல்ரெடி நான் என்னோடய இதில் போட்டிருந்தேன், ரீலில் போட்டிருந்தேன். நம்ம கரெக்டாக 21st என்ட்ரி பண்ணியிருக்கோம். என்ட்ரி பண்ணி நான் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நான் திருப்பி எங்கே என்ட்ரி பண்ணோம்னா 8980க்கு மேலே, அதாச்சும் கீழே ப்ராஃபிட் புக்கிங் வந்ததுக்கப்புறம் திருப்பி அந்த சைட் பிரேக் அவுட் ஆச்சுன்னா நான் என்ட்ரி பண்ணுவேன். இல்லாட்டி நான் இதே ஹோல்ட் பண்ணிகிட்ருப்பேன். இதில் வந்து ரொம்ப கம்மி தான் குவான்டிட்டி ஹோல்ட் பண்ண முடியும். ஏன்னா இதோட காஸ்ட், இந்த ஒரு ஷேரோட காஸ்ட்டே பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு 8,925க்கு வாங்கினேன். நானே கம்மி குவான்டிட்டியில் தான் என்ட்ரி பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் ஜொமேட்டோ இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக நான் என்ட்ரி பண்ணியிருக்கேன். வீக்லியில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிரேக் அவுட், வீக்லி ஆல் டைம் ஹையை அதை பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆகிடுச்சு. நம்ம ஆல்ரெடி இங்கெங்கேயோ இடத்துல வாங்கியிருந்தோம். 104 105 சம்திங்கில் ஒரு டைம் பர்ச்சேஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் 50%க்கு மேலே ஹோல்ட் பண்ணியிருந்தோம். சம்வேர் ஆன் செப்டம்பர் அக்டோபர் சம்திங்கில் வாங்கி ஹோல்ட் பண்ணியிருந்தோம். ஆல்மோஸ்ட் 50%க்கு மேலேயே கொடுத்துருச்சு அது ரிட்டர்ன்ஸு. இப்போது எனக்கு 182 நான் வாங்கியிருக்கேன். என்னோடய ஸ்டாப் லாஸ் 156 இருக்குது. இட் இஸ் அ குட் ப்ரைஸ். நாளைக்கு இன்னும் கீழே வருது 175 அந்த காஸ்ட்லாம் வந்துச்சுன்னா இன்னும் நான் ஆட் பண்ணி 156 என்னோடய ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ கைஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஜஸ்ட் என்னோட வியூ தான் மார்க்கெட்டில். இது எந்த விதமான காலோ ரெக்கமெண்டேஷன் கிடையாது. திஸ் இஸ் ஜஸ்ட் மை வியூ ஆன் த மார்க்கெட். திஸ் இஸ் நாட் அ டிப்.
கண்டிப்பாக என்னோடய ரீல்ஸ் ஷார்ட்ஸையும் பாருங்கள், அதுவும் நான் அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் ரெகுலர் பேஸ். அதுவும் அதோட குவாலிட்டி கொஞ்சம் இட்ஸ் நாட் அப் டு த மார்க்குன்னு தெரியும், பட் நான் கேஜெட்ஸில் ஒர்க் பண்ணிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அதோட குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆயிடும். உங்களுக்கு என் கண்டென்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணால் தான் என்னாலையும் க்ரோ பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச், டேக் கேர், பாய்.